காமக்கோடி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நான் பேச போகிறது நங்கநல்லூர் பரங்கி பழந்தாங்கல் இருக்கிற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி டெம்பிள் உருவான அதிசயம் கதை. ஒரு தடவை மகாபெரிவா பாத யாத்திரையாக சிஷ்யர்கள் பக்தர்கள் வந்துட்டுருக்கும் பொழுது பரங்கி மேலே இருக்கிற நந்தீஸ்வரரை தரிசிக்கணுங்கிறதுக்காக வந்தார். வர வழியில் அப்படியே திரிசூலத்தில் திரிசூலநாதர், திரிபுர சுந்தரி வளர தரிசனம் பண்ணிவிட்டு பழந்தாங்கலில் ஒரு அரச மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்தார். தாகமாக இருந்தது அவருக்கு. அதுக்காக சிஷ்யத்தை தண்ணி கேட்டார். அவன் காதில் வாங்கிக்கல போல இருக்குது. அதுக்கு அவன் காதில் விழலை. பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு என்னங்கோ தண்ணி கேட்டலே கொடுத்தா ஒரு சொம்பில். அதை வாங்கி தண்ணியை சொம்பில் குடிச்சிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணை காணோம். பெரியவளை பொண்ணு புரியல. கொடுத்த சிஷியை கூப்பிட்டு, ஏடா ஒரு பொண்ணு கொடுத்துடா தண்ணி, அந்த பொண்ணு எங்கே? அவள் நான் ஏன் பார்க்கவே இல்லையே பெரியவா அப்படின்னா. உடனே பெரியவா தியானத்தில் வந்தார். அப்படியே புரிஞ்சு போச்சு. வந்தது சாக்ஷாத் அம்பிகையான உலகமெல்லாம் ஆளும் அம்பிகை அவள் தான் அப்படிங்கிறது புரிந்து போச்சு. உடனே அந்த ஊர் பெரியவாளெலாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு, இங்கே அம்பிகை அம்மன் இங்கே இருக்காளா பாருங்கோ, தேடுங்கோ, இங்கேயோ பூமி கட்டியில் இருக்கா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தீஸ்வரரை பார்க்க அவர் போயிட்டார். அவளும் ஆட்களெல்லாம் விட்டு அந்த ஊர் பெரியவாளெலாம் சேர்ந்து தோண்டி கிண்டி பார்த்தா முதல்ல ஒரு அம்மன் சிலை கிடைச்சிது. குழந்தை ரூபத்தில். அதுவும் குழந்தை ரூபத்தில் ஒரு அம்மன் சிலை. அடுத்தது சண்டீஸ்வரி இன்னொரு சிலை ஒன்று கிடச்சிது. இந்த தகவலை போய் உடனே பெரியவாட்ட போய் உடனே ஓடி போய் சொன்னான். அவரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துக்கு அந்த குழந்தை ரூபத்தில் இருக்கிற சாட்சாத் ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணி, அந்த 2 சிலையை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துக்கு ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி கோவில் அப்படின்னு பேர் வச்சார். அதுதான் உருவான கதை. இப்போவும் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். ராஜராஜேஸ்வரியை குழந்தை ரூபத்தில் திவ்ய தரிசனமாக இருக்கும். மகாபெரிவா சரணம்.